போயஸ் கார்டனில் முதலமைச்சர் விஜய் வாங்கிய எளிமையான வீடு. ஆச்சரியப்பட்டு போன அதிகாரிகள். காமராஜரை மிஞ்சிய விஜயின் எளிமை. அதாவது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அதிரடி மாற்றத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரே நாளில் அரங்கேற்றியுள்ளார். சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தனக்கு ஆதரவளித்த அதிமுக அதிருப்தி குழுவுக்கு அதிர்ச்சியளித்த அதே வேளையில் திமுகவின் வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக அசைத்து பார்க்கும் வகையில் ஒரு பிரமாண்ட சமூக நீதிக்கான அமைச்சரவை விரிவாக்கத்தையும் செய்து முடித்துள்ளார். இந்த ஒரே கல் இருமாங்காய் வியூகம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் விஜய் அரசு தடையின்றி தப்பித்தது. இந்த ஆதரவுக்கு பிரதிபலனாக தங்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய இடங்கள் கிடைக்கும் என சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு பெரிதும் எதிர்பார்த்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அமைச்சரவையில் எந்த ஒரு இடமும் அளிக்காமல் கலற்றிவிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக ஆதரவை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அதிமுகவின் அதிருப்தியாளர்களை தன்னுடைய அமைச்சரவைக்குள் சேர்க்காமல் தூர நிறுத்தியதன் மூலம் அதிமுகவின் ஒட்டுமொத்த அரசியலுக்கும் விஜய் மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர். மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவிற்கு கடுமையான சவாலை உருவாக்கும் வகையில் தற்போதைய அமைச்சரவை விரிவாக்கம் அமைந்துள்ளது. திமுக பல வருடங்களாக தக்க வைத்து வரும் மண்டல மற்றும் சமூக ரீதியிலான வாக்கு வங்கிகளை உடைக்கும் வகையில் மிக துல்லியமான முறையில் புரட்சி கணிதத்தை விஜய் கையாண்டுள்ளார். 23 புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ள இந்த விரிவாக்கத்தில் சமூக பிரதிநிதித்துவம் பின்வருமாறும் கையாளப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலம் திமுக மற்றும் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு பகுதிக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு 8 அமைச்சர்கள் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தலித் மற்றும் சிறுபான்மையினர் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் தலித் சமூகத்திற்கு 7 அமைச்சர் பதவிகளும் முஸ்லிம் சமூகத்திற்கு 1 அமைச்சர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண் ஆளுமைகள் பாலின சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் தந்து 4 பெண் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிராமண சமூகம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 2 பிராமணர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் தமிழக வரலாற்றில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டு புதிய கூட்டணி ஆட்சி சகாப்தம் தொடங்கியுள்ளது. மேலும் வரும் நாட்களில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகளை முழுமையாக தக்க வைக்க ஐயுஎம்எல் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவியும் விசிக கட்சிக்கு 1 தலித் அமைச்சர் பதவியும் வழங்கப்பட உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் சமூக பகிர்வும் திமுகவிற்கு வரும் தேர்தல்களில் மிகப்பெரிய வாக்கு சரிவை ஏற்படுத்தும் என்றும் அஞ்சப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக அரசியலில் இன்று நடந்து முடிந்துள்ள அமைச்சரவை விரிவாக்கம் திமுகவின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தற்போதைய ஹாட் டாபிக் விவாதம் எழுந்துள்ளது. அதே போல இதுவரை திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாகவும் கோட்வேட் பேங்க் என்று சொல்லப்படும் முக்கிய அடித்தளமாகவும் விளங்கிய சமூகங்களின் வாக்குகளை முதலமைச்சர் விஜய் தன்னுடைய புதிய அமைச்சரவை கணக்கு மூலம் ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் இழுக்க தொடங்கியுள்ளார். தமிழக அரசியலில் எப்போதுமே தலித், முஸ்லிம், கிறிஸ்தவர் மற்றும் பெண்கள் ஆகியோரின் வாக்குகள் திமுகவின் பிரதான பலமாகவே பார்க்கப்பட்டு வந்தன. ஆனால் விஜய் தற்போது அறிவித்துள்ள அமைச்சரவை பட்டியலில் இந்த 4 பிரிவினருக்கும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக முக்கிய பிரதிநிதித்துவம் தரப்பட்டுள்ளது. தலித் மற்றும் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம். தற்போதைய விரிவாக்கத்திலேயே தலித் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் 1 முஸ்லிம் அமைச்சரும் இடம்பெற்றுள்ளார். கிறிஸ்தவ சமூகத்தினருக்கும் விஜய் காரணமாக தகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பெண் வாக்கு வங்கிக்கு குறி தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானது. அதை துல்லியமாக கணித்து சி. விஜயலட்சுமி, கே. ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட 4 பெண் ஆளுமைகளுக்கு உடனடியாக அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கொங்கு மண்டலத்தில் அதிரடி. திமுக அதிமுக மோதும் முக்கிய களமாக கருதப்படும் கொங்கு பகுதிக்கு 8 அமைச்சர் பதவிகளை வாரி வழங்கி அந்த மண்டலத்தை முழுமையாக தன்வசமாக்கியுள்ளார் விஜய். ஐயுஎம்எல் விசிகாவுக்கு மந்திரி பதவி திமுகவிற்கு விழுந்த பெரிய அடியாகவே கருதப்பட்டும் வருகிறது. மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் உச்சக்கட்ட அதிரடியாக வரும் நாட்களில் ஐயுஎம்எல் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவியும் விசிக கட்சிக்கு 1 தலித் அமைச்சர் பதவியும் வழங்கப்பட இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுதான் திமுகவிற்கு விழுந்த மிக அபாயகரமான அடியாக பார்க்கப்பட்டும் வருகிறது. இதுவரை திமுக கூட்டணியின் முக்கிய தூண்களாகவும்
சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு தங்கு தடையின்றி பெற்றுத்தரும் சக்திகளாகவும் இருந்தவை இந்த இரு அச்சுக்களும் தற்போது இவர்களே விஜயின் அமைச்சரவையில் பங்கு கொள்ள முன்வந்துள்ளதால் திமுகவின் வாக்கு வங்கி பிராந்திய வாரியாகவும் சமூக வாரியாகவும் மிக கடுமையாக பலவீனமடையும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. திமுக தனித்து விடப்படும், தேமுதிக மட்டுமே தற்போது திமுகவுடன் உள்ளது. மேலும் இந்த திடீர் அரசியல் மாற்றங்களால் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் அதற்கு அடுத்து வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக மீண்டெழுந்து வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்றே தோன்றுகிறது. அதிமுக ஏற்கனவே உட்கட்சி பூசல்களாலும் எம்எல்ஏக்களின் அதிருப்தியாலும் பலவீனமடைந்துள்ள நிலையில் விஜயின் இந்த வியூகம் திமுகவை நோக்கிதான் நேரடியாக பாய்கிறது. தங்களின் கைவசம் இருந்த சிறுபான்மையினர், தலித் மற்றும் பெண் வாக்குகளை விஜய் மிக லாபகமாக தன் பக்கம் ஈர்த்துவிட்டதால் திமுக தேர்தல் களத்தில் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடலாம். அதேபோல அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றி ஒரே நாளில் அனைத்து சமூகங்களையும் அரவணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய அமைச்சரவை விஜயின் அரசியல் ஆதிக்கத்தை உறுதி செய்வதோடு திமுகவிற்கு வரும் தேர்தல்களில் ஒரு அக்னி பரீட்சையும் ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டும் உறுதி. மேலும் தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தினமும் ஒரு நாள் கூட தவறாமல் தலைமைச் செயலகத்திற்கு வந்து தங்கி அனைத்து துறைகளின் செயல்பாடுகளையும் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார். முதலமைச்சரின் இந்த அதிரடி மற்றும் சுறுசுறுப்பான வருகையானது கடந்த காலங்களில் மந்தமாக கிடந்த அரசு இயந்திரத்திற்கு புதியதொரு அசுர வேக உத்வேகத்தை அளித்துள்ளதாக தலைமைச் செயலக ஊழியர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிடுகின்றனர். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கடந்த மே 16ஆம் தேதி கோட்டையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற மிக முக்கியத்துறை ரீதியான ஆலோசனை கூட்டத்தை குறிப்பிடலாம். அரசு நலத்திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து நடைபெற்ற இந்த விவாதம் திட்டமிட்ட நேரத்தை தாண்டி மதிய உணவு இடைவேளை வரை மிக நீண்டு கொண்டே சென்றுள்ளது. பசியினாலும் நீண்ட நேர விவாதத்தினாலும் சோர்வடைந்த சில உயர் அதிகாரிகள் நாற்காலியில் நெளிந்தபடி சாப்பிட நேரமாகிவிட்டது சார் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அதிகாரிகளின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் எவ்வித தயக்கமின்றி உணவு இடைவேளைக்கு பிறகு மீட்டிங்கை தொடரலாம் என மிக கூலாக கூறிவிட்டு கிளம்பியுள்ளார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் தினசரி தலைமைச் செயலகத்திற்கு காலை 10 மணிக்கு செல்கிறார். மாலை வரை அலுவலகத்திலிருந்து பல்வேறு துறையின் செயல்பாட்டாளர்களுடன் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி வந்தார். முதலமைச்சர் விஜய் தற்போது தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தினசரி 17 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். தினசரி நீண்ட தொலைவிலிருந்து முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திற்கு வருவதால் இதற்காக நீண்ட நேரம் ஆவதாகவும் இதனால் அவர் வரும் வழியில் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் சூழலும் உருவாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதை சரிக்கட்டுவதற்காக முதலமைச்சர் விஜய் வீடு மாற முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. அதாவது முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் ஆகியோருக்கு பசுமை வழிச்சாலையில் அரசு சார்பில் பங்களாக்கள் உள்ளது. ஒவ்வொரு அரசின் போதும் அமைச்சர்கள் அந்தந்த பங்களாக்களிலிருந்து தலைமைச் செயலகம் வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் விஜய் போயஸ் கார்டனுக்கு வீடு மாற உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அங்கு அவருக்கு சொந்தமாக எந்த வீடு இல்லாவிட்டாலும் அவர் வாடகைக்கு வீடு எடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வீடும் அங்கு உள்ளது. முதலமைச்சர் விஜய்க்கு சொந்தமாக பட்டினப்பாக்கத்திலும் ஒரு குடியிருப்பு உள்ளது. அவருடைய தந்தை எஸ். சந்திரசேகர் அடையாறில் வசித்து வருகிறார். இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் விஜய் வீடு மாற முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது.